இந்த மாதிரி மது ஒழிப்புக்காக நடக்க போறேன்றதான் ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பிச்ச உடனே அடுத்து அதை கன்வெர்ட் பண்றாரு, போதைப் பொருள்களை தடுப்பதற்காக நடக்க போறேன். அடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் மாறுது. ஏன்னா மதுனாக என்ன சொல்லுவீங்க, நேரா போயிட்டு அந்த துறை இருக்கிறதே நேரடியாக கட்டுப்பாட்டில் சிஎம் கிட்ட தான் இருக்கு, நேரா பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிடுவீங்க இல்லையா. உடனே அடுத்து போதைப் பொருள்னு கன்வெர்ட் பண்றாரு, அடுத்த ஸ்டேஜ் நகர்றாரு. எல்லாம் நகர்ந்துட்டு கடைசியாக எங்க போய் நிற்கிறாரு, இதை சிஎம்ஏ அதை நடத்தி கொடுக்கணும், ஸ்டார்ட் பண்ணணும். சிஎம்ஏ நடந்துடணும்னு சொல்லல, அவ்வளவுதான் சொல்லல. என்ன அவர் நடப்பார், நடக்கிறத பத்தி பிரச்சனை கிடையாது வச்சுருங்க. நீங்க நோக்கம் சரியா இருந்தா யார் வேணாலும் நடக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா இவர் நடக்காத, நடந்து இது வரைக்கும் என்ன சாதிச்சிருக்காருன்னு தெரியல, இப்ப இருந்து நடந்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஆனா அதுல இருக்கக்கூடிய நாடகங்களும் மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் அங்க முக்கியம். அவரை போய் சந்திக்கிறீங்க இல்லையா, இப்ப எங்க வந்து நடந்திருக்கு, சமத்துவ நடைபயணம்னு வைகோ சொல்றாரு. சிஎம் சைட்ல இருந்து வந்திருக்கிற விஷயம் என்னன்னா, திராவிட ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக மீண்டும் அண்ணன் வைகோ நடக்கக்கூடிய நடைபயணத்தை தொடங்கி வைக்கிறேன்னு சொல்றாரு. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, நடைபயணம் நடக்கிறேன்னு சொன்ன உடனே மேபி அவங்க நோ சொல்லுவாங்க, அதை கூட ஒரு காரணமா வச்சுக்கலாம் கூட இருந்துக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு இன்னொரு ஸ்டாண்ட், ஆல்டர்னேட் ஸ்டாண்ட் இருந்துட்டு தானே இருக்கு, பிஜேபியோட ஆல்டர்னேட் ஸ்டாண்ட் இருந்துட்டு தான். ஏன்னா அவங்க பையன் இப்ப இதை விட சிஎம் சந்திக்கிறாரு, தோழர் சிஎம் சந்திக்கிறாரு இல்லையா. இப்ப நான் சமீப காலமா சிஎம் சந்திக்கிறாரு, அவங்க பையன் கூட கிடையாது, ஒரே ஒரு மாவட்ட செயலர் கூட போய் வந்துட்டு இருக்காரு. உண்ணாவிரதத்தை மல்லை சத்யா நடத்திய போது நீங்க போய் சந்திக்கும் போது அப்பாவும் மகன் 2 பேரும் போயிட்டு சந்திச்சிங்க, மாவட்ட செயலர் போய் சந்திச்சிங்க. இப்ப அந்த நிர்வாகிகள் கூட்டத்திலையும் மகனோட படம் கிடையாது. இப்ப நீங்க சிஎம் போய் சந்திக்கிற எதுலையுமே பையன் கலந்துக்கல, அதை அப்படியே விட்டுருவோம், நம்ம அதை வந்து விமர்சனம் பண்ண வேண்டியது இல்லை. நடந்துகிட்டு இருக்கிறத பத்தி மட்டும் பேசுவோம். நான் என்ன கேட்கிறேன், சமத்துவ நடைபயணம் திருச்சியிலிருந்து மதுரைக்கு நீங்க சமத்துவ நடைபயணம் நடக்கிறதுக்கு இப்ப அங்க என்ன சமத்துவ விழிப்புணர்வு அந்த பகுதியில தேவைப்படுது? எதுவும் இல்ல. இன்னும் சொல்ல போனா மதுரைக்கு கீழே தான் தேவைப்படுது. அங்கதான் நான் வரேன். கவின் படுகொலை நடந்திருக்கு, அந்த பக்கம் அங்க நடக்க கூட வேணாம் சார். நீங்க ஒரு பொதுக்கூட்டம் பேசுங்க சார். நம்ம அங்க ஏன் நடக்கிறாருங்கிறதுக்கு இது அவர் ஏரியாவும் கூட, கலிங்கப்பட்டி கீழே, அதுக்கப்புறம் எல்லாம் கீழே போங்கன்னு தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், உண்மையாவே நீங்க சமத்துவ நடைபயணம் நடக்கணும். இங்க மக்களுக்கான சமத்துவம் என்னங்கிறத பத்தி இந்த மக்கள் புரிஞ்சிக்கக்கூடிய விழிப்புணர்வு வரணும்னு நீங்க நினைக்கிறதா இருந்தா, நீங்க நடக்க வேண்டிய இடம் ரொம்ப தூரம்லாம் 180 கிலோமீட்டர்லாம் நடக்க வேணாம் சார். கோயில்பட்டியிலிருந்து குறிஞ்சாங்குளம் நடங்க, சங்கரங்கோயிலிருந்து குறிஞ்சாங்குளம் நடங்க, இல்லையா கலிங்கப்பட்டியிலிருந்து கூட குறிஞ்சாங்குளம் நடங்க, அவ்வளவு வேண்டாம். ஏன்னா நம்ம எங்க மாற்றம் ஏற்படணுமோ அங்கதான் அரசியல் செய்யணும். இதை நான் சொல்லல, பெரியார் சொல்றது. விழிப்புணர்வுகள் எங்க தேவையோ அங்கதான் மக்கள்கிட்ட நீங்க போய் பேசணும். நீங்க இதை ஏன் நடக்கிறீங்க தெரியுமா, எலெக்ஷன் கிட்ட வரப்போகுது. இன்னைக்கு ஒரு 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 டிராமாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாருல்ல, எந்த நேரத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாருன்றதும் எந்த ஏரியாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாருன்றதும் என்ன அல்டீரியர் ரீசனா இருக்க முடியும் நினைக்கிறீங்க? அது ஒண்ணுமே தேவையில்லை. இந்த எலெக்ஷன் கிட்ட they are going to be have a discussion, சீட்டிங் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்க தான் போகுது. நீங்களும் பார்க்க போறீங்க, நானும் பார்க்க போறேன். அது முடிகிற பொழுது அவர் ஏன் அந்த பகுதி நடக்கிறாருன்ற விஷயம் மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் தெரிய வரும்.